இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கொக்கோ கோலாவுடைய ஒரு நீண்ட நாள் தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால கொக்கோ கோலாவுடைய ஒரு கேஸ் ஸ்டடியும் இந்த அத்தியாயத்தில் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு டைம்ல கொக்கோ கோலா வந்து அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கொக்கோ கோலா வந்து ஒரு கேஷ் ரிச் கம்பெனியா இருக்கு, இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க எப்பவுமே பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான் போது எந்த ஏரியால போகலாம் அப்படின்னும் போது வைன் பிசினஸ்ல இறங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இறங்குனாங்க. ஸோ அப்படி இறங்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஒன்று வந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஃப்ளாட் அட்வைசஸ், அதாவது தப்பான ஆலோசனைகளை கொடுத்த கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. இந்த கன்சல்டன்ட்ஸ் நிபுணர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த துறையில மேதைகளா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா அது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் ஒரு மேஜர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நிறுவுறாரு. ஒரு நிபுணர்கள் அல்லது ஒரு மேதைகள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அவங்க கிட்டயும் சில குறைகள் இருக்கும் அப்படின்றது அவர் ஆணித்தரமா சொல்றாரு.